வெல்கம். ஹலோ கைஸ், நான் உங்கள் முனீர் அஹமத். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இயர்லி 2K கிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. நீ எதுக்காகடா இயர்லி 2K கிட்ஸ் பற்றி பேசுகிறேன்? அது வேற ஒன்றும் இல்லை, அது எங்களுக்கு லாபம் தானே. ஒரு இயர்லி 2K கிட்ஸ் பற்றி இன்னொரு இயர்லி 2K கிட்ஸ்க்கு தானே தெரியும். அதனால தான் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வீடியோ. ஷோட்டிலாமாடே ஓட்டா லிட்ரலாக இயர்லி 2K கிட்ஸ் பற்றி சொல்லணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. இப்போ எங்கள் லைஃப்பில் எங்களுக்கான தனியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லைங்க. இப்போ எங்கள் லைஃப்பில் எதனா நடக்குதுன்னா ஒன்று 90s நடந்த விஷயமா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜென்ஜியில் நடக்கிற விஷயமா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மில்லினியல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஜி. ரெண்டு பேருடைய ஜென்ரேஷனை மிக்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துருக்காங்க இந்த இயர்லி 2K கிட்ஸ். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன எப்படி ஆகும்? மேரேஜ்க்கான வயசு வந்து எங்களுக்கு இன்னும் மேரேஜ் கூட நடக்கல. சரி, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்று இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா பேச வர மாட்டேங்குது. சரி, பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாலும் பிஸ்னஸ்க்கான ஐடியாவும் இல்லை. சரி, ஜாபில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல போஸ்டிங் இல்லை. ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே என் லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் ஜென்ரேஷன். மில்லினியல் பற்றி சொல்லணும்னா, அதாவது 90s கிட் பற்றி சொல்லணும்னா, இந்த பக்கம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கப்புள்ஸ் வீடியோ போட்டு இருக்காங்க. சைடு பை சைடாக பிஸ்னஸும் பார்த்துன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு மேரேஜ் பிஸ்னஸ் எல்லாமே செட் ஆகிட்டு வருது. ஜென்ஜி பற்றி சொல்லணும் சொல்லவே தேவையில்ல. எப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளாம் அவங்க வயசில் இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் பட்டன் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு கூட தெரியாது ஸ்மார்ட் ஃபோன் பற்றி. இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாவங்க இந்த இயர்லி 2K கிட். ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி வீட்டில் வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட டீனேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு தான் என் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனே வந்துச்சு. அது வரைக்கும் நான் வெறும் பட்டன் ஃபோன் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுன்னு இருக்காங்க. வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. ஃப்ராங்காக இப்போ இயர்லி 2K கிட்ஸோட நிலைமை எப்படி போயிட்டுருக்குன்னா, என்ன உங்களை சொல்றது, ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஊரில் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஜாவை பார்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு ஜென்ரேஷனுடைய வீடியோ இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அப்ராட்லேயும் கல்ஃப்லேயும் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்னு இருக்காங்க. கைஸ், நான் ஆக்சுவலாக யாரையும் மீன் பண்ணி சொல்லலை. என் லைஃப்பில் நடந்தது, என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் இட். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இன்னும் கூட மேரேஜ் ஆகாத 90s கிட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கவங்கள நீங்கள் இயர்லி 2K கிட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான்டா பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு தெரியுற ஜென்ஜிக்கு இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே, அடுத்து நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.